ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் பிரதர் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் பிரதர் எங்கள் பிரதர் நினச்சிக்காதீங்க. நம்ம அண்ணன் ஜெயம்ரவியோட பிரதர். அந்த மூவி பார்த்தேன். அதில் என்ன இருக்குன்னு தெரியல, அவர் என்னத்துக்கு அதில் நடித்தாருன்னு தெரியல. சுத்தமாக கதை இல்லை, ஒருத்தரோட ஆக்டிங் சரியில்லை. எல்லாமே ஒரு இயற்கையாக நல்லா நடிகன்னா எல்லாம் சேர்க்கத்தனமாக இருக்கு. நீங்கள் அந்த படத்தை நீங்கள் பார்த்து ஒரு 20 நிமிஷத்தை நீங்கள் கண்டுபிடிச்சலாம். கதை இப்படி தான் போனீங்க. ஒரு சின்ன பையனை கேட்டாலும் அவனே க்ளீனாக சொல்லிவிடும். அந்த அளவுக்கு அவ்வளோ கேவலமாக எடுத்து வச்சாங்க படத்தை. படம் எடுத்துட்டு அவங்கள போட்டு பார்த்துருப்பாங்க. போட்டான் நம்ம பார்க்குற பப்ளிக்கெல்லாம் முட்டாளுங்க தானே, அதை அவன் ஓடின படம் அப்படின்னு நினச்சின்னு போட்டுரு. அது தீபாவளி டைமில் இறக்கிறாங்க படத்தை. அவ்வளோ ஒஸ்ட்டு மூவினா அவ்வளோ கேவலமாக இருக்குது. அவங்களாம் ஒரு டேரக்டராக இன்னும் ஒரு இலவன் தெரியல அவங்கள அந்த மாதிரி எடுத்து அவ்வளோ கேவலமாக எடுத்துச்சாங்க படத்தை. என்னால் 2 மணி நேரம் அதை பார்க்குறேன். 2 மணி நேரம் எனக்கு தலைநோவே வந்துருச்சு. ஒரு ரிலாக்ஸாக இருக்கலாம். நான் ஒரு மூவியை பார்க்குறப்போ இந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்கு கொடுத்தா என்ன பண்ண முடியும்? அவங்க யோசிச்சு எடுக்கணும் இனிமேல் படத்தெல்லாம். அவ்வளோ ஒஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்காங்க படத்தை.